ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. இந்த படம் 12ஆம் தேதி, அதாவது நாளைக்கு இன்னும் சற்று நேரத்தில் 12 மணி ஆக போகுது. காலம்பரை 9 மணி ஷோ. இந்த கதவு எப்போ திறக்கும் அப்படின்றது காத்துக்கிட்டு நானும் சுந்தர் சார் இந்த இந்த இடத்துல நம்ம படம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷம் நம்ம இப்போ பேசி பல வருஷம் பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த கனவு உண்மையிலே இப்போ ட்ரீம் கம் ட்ரூ வரும்போது இட் இஸ் an எமோஷ்னல் மூமெண்ட். எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்றது அவங்கவுங்க முகத்தில் இருக்கிற அந்த சிரிப்பிலே தெரிஞ்சுது. இல்லைன்னா நழுவி அப்படியே போயிடுவாங்க. ஒரு படம் பார்த்துட்டு எல்லோரும் நின்று எல்லோரும் வாழ்த்துட்டு சொல்லிட்டு போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த சக்ஸஸ் உண்மையிலே இட் கோஸ் டு சுந்தர் சார். சுந்தர் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர்ஸ் ஐ ஹவ் எவர் கம் அக்ராஸ். மை பிரதர். இந்த எங்களோட காம்பினேஷனில் இந்த படம் டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி பொங்கல், ப்ராப்பர் பொங்கல் படம். குடும்பத்தோடு போய் ஒரு எல்லோரும் காசு செலவு பண்ணும்போது யோசிப்பாங்க. ஆனால் இந்த படம் காசு செலவு பண்ணி படம் பார்க்கும்போது இந்த காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பார்த்து சந்தோஷமாக 2.5 மணி நேரம் குடும்பத்தோடு படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு உணர்வு தமிழ்நாடு முழுக்க இல்லை, எல்லா மொழியிலும் உணர்வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்றது நான் சொல்கிறத விட, நாளைக்கு காட்சி முடிஞ்சோடனே, முதல் காட்சி முடிஞ்சோடனே எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ மதகஜராஜா என்னோட ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப்டர் சண்டைக்கோழி. இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபெஸ்டிவல். ஒரு ஃபெஸ்டிவல் படம் கொடுக்கறது கடவுளாக அமைச்சு கொடுத்த ஒரு தேதி. பொறு ஒரு வருஷம் நானும் சுந்தர் சார் கேட்கும் போது கடவுள் சொல்லுவார்னு நினைக்கிறேன். பொறு ஒரு நாள் வரும்னு. இன்னைக்கு வரும்ன்றது 9 நாள் 8 நாள் லீவு. 8 நாள் லீவில் கண்டிப்பாக எல்லா குடும்பங்கள் ஏதோ ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு குடும்பத்தோடு போய் பார்க்கணும். தனியாக போய் பார்க்கணும் இல்லை, குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் டெஃபினட்டாக அவங்க கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.